பார்க்காதவங்க வேணா அப்படி நினைக்கலாம். ஆனா சங்கருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு, சலங்கிக்கும் நாட்டிய ரசனிக்கும் உள்ள தொடர்பு, அதனால என் நாட்டியம் எந்த விதத்திலும் சோட போகாது. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அப்படின்னா அவருக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு என்ன? இதோ என் கழுத்தை பார்த்தாலே தெரியலையா? இந்த காலத்துல எங்கம்மா அதெல்லாம் தெரியுது? பெண்கள் கழுத்துல மஞ்ச கயித்தை பாக்குறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு. பெரும்பாலும் எல்லார் கழுத்துலயும் தங்கத்தாலி தான் தொங்கிக்கிட்டு இருக்கு. அவ என் பிள்ளைக்கு மட்டும் சொகுபடி போடல, உங்களுக்கு சேர்த்தே சொகுபடி போட்டா. அதான் ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க. பைத்தி மாதிரி உளறிக்கிட்டு இருக்காத. இது வரைக்கும் அவளை நீ மட்டும் இல்ல நான் கூட பார்த்தது கிடையாது. போல்னு பேசுறதோட சரி அவகிட்ட. धनम धान्यम वसुम बहुपुत्र लाभम सदसंवत्सरो दीर्घमायुः त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकं वपन्तनात् मृत्योर्मुक्षीयमामृतात्. यार पेर गर्चना சாமி பேர் श्री सुब्रह्मण्येश्वर स्वामी नमो नमः. यार पेर गर्चना सह कुटुंबस्य क्षेमस्थैर्य वीर्य विजय आयुः. सुब्रह्मण्येश्वर स्वामी नमो नमः. नानाविध परिमल पत्रोष्पाञ्जलिं पूजां समर्पयामि. त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकं वन्दनात् मृत्योर्मुक्षीयमामृतात्. शतमानं भवदाय पुरुषतेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठते. धनं धान्यं वशुं बहुपुत्र लाभं शतसंवत्सरो दीर्घमायुः दीर्घायुरस्तु मे. सुब्रह्मण्येश्वर स्वामिने नमो नमः. नानाविध परिमल पत्रोष्पाञ्जलिं पूजां समर्पयामि. त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकं वन्दनात् मृत्योर्मुक्षीयमामृतात्. ஏய் உஷா, ஏய் ஷாம்லா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ? நல்லா இருக்கேன். உனக்கு 100 ஆயுசு. இப்பதான் அம்மா கிட்ட உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. அதாம்மா தெய்வ கடாட்சங்கிறது. அம்மா நான் சொல்லல ஷாம்லா, என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் இவதான். நீங்க 2 பேரும் பேசும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. வாங்க போலாம். உஷாவோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சில பேரை எனக்கு தெரியும், ஆனா உன்னை நான் பார்த்ததே இல்லையே. இவளை நீங்க பார்க்கவே முடியாதம்மா. காலேஜ் விட்ட உடனே கம்பெனி பிசினஸ்னு ரொம்ப பிஸியா இருப்பா. படிப்புலயும் நம்பர் 1 மா. எல்லா சப்ஜெக்ட்லயும் இவதான் ஃபர்ஸ்ட் வருவா. கல்யாணம் ஆயிடுச்சா ஷாம்லா? என் கழுத்தை பார்த்தாலே தெரியலையா? இந்த காலத்துல எங்கம்மா அதெல்லாம் தெரியுது? பெண்கள் கழுத்துல மஞ்ச கயித்தை பாக்குறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு. பெரும்பாலும் எல்லார் கழுத்துலயும் தங்கத்தாலி தான் தொங்கிக்கிட்டு இருக்கு. தப்பா எடுத்துக்காத ஷாம்லா, யதார்த்தமா தான் கேட்டேன். பரவாயில்லம்மா. அம்மா, இவளுக்கு புருஷனா வரவன் புண்ணியம் செஞ்சிருக்கணும். உழைப்பால மட்டும் இல்ல, குணத்தாலையும் நீதி நேர்மை நியாயம் உள்ளவனா இருக்கணும். ஷாம்லா, உன் நல்ல மனசுக்கு நல்லவனாவே அமைவாம்மா. ஆண்டி, என்ன மட்டும் இவ்வளவு கேக்குறீங்களே, உஷாக்கு எப்ப கல்யாணம்? ரொம்ப பேர் வந்து பாத்துட்டுதாமா போறாங்க, ஆனா எதுவும் சரியா அமையல. அவளை சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. எங்க வீட்ல எங்க வீட்ல இருக்க சாமிங்க தான் அருள் புரியல. அட்லீஸ்ட் கோயில்ல இருக்க சாமிங்களாவது வரம் கொடுக்கும்னு அம்மா நம்புறாங்க. அம்மா, உஷா கள்ளங்கபட இல்லாதவ, அவளுக்கு எந்த குறையும் வராது. நீங்க வேணா பாருங்க, இவளுக்கு நல்ல மாப்பிள்ளையா கிடைப்பாரு. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். ஷாமலா, ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வாமா, நம்ம சாவகாசமா பேசலாம். கண்டிப்பா வரமா. வாமா. நாங்களும் கிளம்புறோம். ஓகே, பை. பாய். வெரி குட், வெரி குட், வெரி குட். விஷயம் சுலபமா முடிஞ்சிருச்சுல்ல? ரொம்ப சந்தோஷம். அது சரி, பின்னாடி எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? சரி சரி, அதை நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பா வரேன், சந்தேகமே வேண்டாம். உங்களுக்கு சேர வேண்டியது கட்டாயம் உங்களுக்கு வந்து சேரும். போதுமா? ஓகேயா? ஓகே ஓகே. யாருப்பா போன்ல? அந்த ஷியாமலாவை பார்க்கறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கப்பா. அதாவது, ஏன் நிறுத்திட்டீங்க? ஏன் நிறுத்திட்டீங்கன்னு அவனுக்கு நல்ல விளக்கமா புரியுற மாதிரி சொல்லுங்க. எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க என்ன கடிச்சு கொதறிடுவோமா? அப்பா, உங்களுக்கு தெரியாத விஷயமா இருந்தா எங்ககிட்ட ஐடியா கேளுங்க, நாங்க சொல்லித்தரோம். கம்பம் வீட்டு கட்டுத்தறிக்கு கவி பாட நீங்க சொல்லி தரீங்களா? எங்களுக்கு எல்லாம் தெரியும்.
நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அது கம்பன் வீட்டு கட்டுத்தறியா இருந்தா பரவாயில்லப்பா. சீதைய சிறப்பிடிச்ச ராவணன் வீட்டு அசோகவனமா இருந்தா? இதை பாரு, நாங்க முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். ஒரு ராமாயணத்தை அம்மா கிட்ட சொல்லு. மா, இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போமா. வா உஷா. டேய், என்னடா இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு? தெரியலையா? வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க. பரவாயில்ல. இப்பதான் எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. வசீகரன் யாரு? நான் தான் வசிக்கிறேன். சொல்லுங்க. நீங்க தான் லிட்டில் ஃப்ளவர் ஏஜென்சியை நடத்துறவரா? ஆமா, 5 வருஷமா நான் தான் நடத்திட்டு இருக்கேன். வசீகரன், எந்த ஒரு கம்பெனியையும் ஒழுங்கா நடத்துனீங்கன்னா லாபம் வரும். ஒழுக்கம் இல்லாம நடத்துனீங்கன்னா நஷ்டம் ஏற்படும். அது மட்டும் இல்ல, எந்த கம்பெனிக்கும் கெட்ட பேர் தான் வரும். ஓகேவா? நிச்சயமா சார். வியாபாரத்துக்கு அடித்தளமே ஒழுக்கம்தான். ஐ நோ இட். ஆனா உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இன்ஸ்பெக்டர், யார் வீட்டுல வந்து என்ன பேசுறீங்க? வசீகரன் நடத்துற கம்பெனினால எத்தனை பேருக்கு வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு தெரியுமா? அவங்க எல்லாம் கை நிறைய சம்பாரிச்சு சந்தோஷமா இருக்காங்க. அவங்க கைப்பட எழுதின லெட்டர்ஸ் எத்தனை வேணும் உங்களுக்கு? இன்ஃபேக்ட் எல்லாமே எங்களுக்கு தெரியும். சார், என் மேல போறாம உள்ள நிறைய ஏஜென்சிக்காரங்க இருக்காங்க. அவங்கள யாராவது உங்ககிட்ட தப்பான ஒரு புகார் கொடுத்துருக்கலாம். இல்ல என்கிட்ட விசாக்கு வரவங்க என்னுடைய நிபந்தனைகளை பிடிக்காம அவங்களும் புகார் கொடுத்துருக்கலாம் இல்லையா? நிபந்தனைகள்னா? சார், எங்க ஏஜென்சியில் ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் விசா வாங்கி தரோம். நிறைய படிச்ச பெண்களுக்கு விசா வாங்கி கொடுத்துருக்கோம். படிச்ச பெண்களுக்கு விசா வாங்கி கொடுத்ததுல இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்ல. சில பாமர பெண்கள் கூட எங்க கிட்ட விசாக்காக வருவாங்க. அவங்களுக்கு நான் நிறைய அட்வைஸ் பண்ணுவேன் சார். நம்ம ஊர்லயே அவ்வளவு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. வெளிநாட்டுக்கு போய் நீங்க எப்படி வேலை செய்ய போறீங்க? எல்லா வகையிலையும் தன்னைத்தானே நீங்களே தயார்படுத்திக்கிட்டாதான் வெளிநாட்டுல போய் உங்களால வேலை செய்ய முடியும்னு சொல்லியிருக்கேன். அதை கேட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. பரவாயில்ல, எதா இருந்தாலும் நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன பெண்களும் இருக்காங்க. ஒருவேளை நான் வேண்டான்னு சொன்ன பெண்கள்ல யாராவது ஒருத்தர் உங்களுக்கு புகார் கொடுத்துருக்கலாம். சார், நான் நல்லது செய்ய போய் அது தப்பா வந்திருக்குன்னா நீங்க என் மேல தாராளமா ஆக்ஷன் எடுக்கலாம். பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், எனக்கு இருக்கிற பேரும் புகழுக்கும் இவனுக்கு இந்த வேலையெல்லாம் தேவையா? இவனுக்கு வெளிநாட்டுல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதை வச்சு இந்த ஊர் பசங்களுக்கு அங்க ஈஸியா வேலை வாங்கி கொடுத்துட்றான். இதனால இவனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதை ஒரு சமூக சேவையா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். பொது சேவையில் ஈடுபட்ட யாருக்கும் நல்ல பேர் கிடைச்சதா சரித்திரமே கிடையாது. உங்களுக்கும் தெரியும். எதுக்கும் கேர்ஃபுல்லா பிசினஸை டீல் பண்ணுங்க மிஸ்டர் வசீகரன். சில பேர் நல்லதை சொன்னாலும் கெட்டதா தான் நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஓகே? ஓகே, தேங்க்யூ சார். நான் வரேன். எப்படி வா இன்ஸ்பெக்டரை ஏன் வழிக்கு கொண்டு வந்த பாத்தீங்களா? அப்பப்ப நானும் தலையை நுழைச்சதுனால எல்லாம் சுலபமா முடிஞ்சது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டு கொள்வான். அம்மா, இந்த டைட்டில் எப்படி இருக்கு? சும்மா இருடி. தொடப்ப கட்ட மாதிரி இருக்கு. என் கிட்ட அடி வாங்காம நீ அடங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். வசீகரா, கொஞ்சம் அடக்கி வாசி. அவங்க ஷியாம்லாவை தான் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஆனா நமக்கு எந்த ஷியாம்லான்னு தெரிஞ்சாகணும். சாவித்ரி, கோயில்ல ஷியாம்லாங்கிற பொண்ணு அதாம்மா நம்ம உஷாவோட ஃப்ரெண்டு. அவளை பாத்தீங்களா? அவ வீடு எங்க இருக்கு? ஷியாமலாவா? யார் அது? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த காலத்துல தியாகராஜ பாகவதரும் டி.ஆர். ராஜகுமாரியும் நடிச்ச ஷியாமலா படம் தான். அதான் என்னவோ போ. என்னடா இது இப்படி சொல்லிட்டு போறாங்க? இல்லப்பா, உஷா போய் சொல்ல மாட்டா. கண்டிப்பா ஷியாம்லாவை கோவில்ல மீட் பண்ணிருப்பா. ராஜாமணி, ராஜாமணி, எவ்வளவு நேரம் தான் அவனுக்காக நீங்க இங்கேயே உட்காந்துட்டு இருப்ப? ஸ்கூல் படிக்கிற காலத்துல அவன் லேட்டா வந்தான்னா அவனுக்காக நீ இங்கேயே காத்துட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருந்தது. இப்பவும் அப்படியே நீ அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கணுமா? அவன் வந்துருவா, நீ உள்ளவா. சும்மா இருங்க. காலையில போனவன் இவ்வளவு நேரமாச்சு இன்னும் வரல. என்னடா இது, வீட்டுல அப்பா அம்மா நமக்காக சாப்பிடாம காத்துட்டு இருப்பாங்களேன்னு கொஞ்சமாவது கவலை வேண்டாம்? ஆஸ்பத்திரியில அவன் ஒரு பொறுப்புள்ள டாக்டர்.
உன் அவசரத்துக்கு டியூட்டி விட்டுட்டு வர சொல்றியா? நல்லா இருக்கு ராஜாமணி. நீ செய்யற தப்பெல்லாம் இன்னும் நீ அவனை குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்க. இங்க பாருங்க, அவன் ஆராய்ச்சிக்காக நாடு நாடா சுத்தினான். நான் ஏதாவது கேட்டேனா? அது அவனுக்கு ஆதாரமா இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த சிறுகிக்காக இவன் ஊர் ஊரா சுத்துறான். இது அவனுக்கு ஆதாரமா இருக்காதுங்க, சேதாரம் ஆயிடும். என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? எனக்கு இப்பதாங்க புரியுது. அவ என் பிள்ளைக்கு மட்டும் சொகுபடி போடல, உங்களுக்கு சேர்த்தே சொகுபடி போட்டா. அதான் ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க. பைத்தி மாதிரி உளறிக்கிட்டு இருக்காத. இது வரைக்கும் அவளை நீ மட்டும் இல்ல, நான் கூட பார்த்தது கிடையாது. போன்ல பேசுறதோட சரி. அவகிட்ட என்ன பேசினாலும் கடைசியில சுத்தி சுத்தி அங்கேயே வந்து நிக்கிறிய. வேண்டாம் ராஜாமணி, உழவி கொட்ட கொட்டாது பட்டாம்பூச்சிய மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம பையனை நீ திட்ட திட்ட அவ பின்னாடி ஓடி போயிட்டா நீ என்ன பண்ணுவ? அவனுக்கு நீயே ஒரு வழிகாட்டி ஆயிடுவ போல் இருக்கு. இதை பாரு, இனிமே அவங்க பேச விட்டுடு. ராஜாமணி வா வா, வந்துருவான் வா. டேய் நில்றா, நில்லுங்கறல, நில்றா. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? காலையில ஊர் முழிக்கும் போது போற, ஊர் தூங்கினதுக்கு அப்புறம் திரும்பி வர்ற. காலையில காபி கூட சாப்பிட முடியாத அளவுக்கு அவசரம், மத்தியானம் சாப்பிட கூட முடியாம தலைக்கு மேல வேலை. உங்க அப்பாவும் நானும் கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருக்கோம், நீ எங்கேயோ போய் கொஞ்சம் கொலாவிட்டு வர. ராஜாமணி சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஏண்டா உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ இஷ்டத்துக்கு ஊர் சுத்திட்டு வர்றதுக்கு இது ஒன்னும் சத்திரம் சாவடி இல்ல, குடும்பம் நடத்துற வீடு. இன்னும் உங்க அப்பாவும் சாப்பிடல, நானும் சாப்பிடல. ஏன் ராஜாமணி வந்தது வராதமா அவனை பிடிச்சி ஏன் இந்த வாங்கிட்டு இருக்க? நீ எத்தனை முறை சொன்னாலும் அறிவே இல்லையா உனக்கு? ஏமா அவன் வளர்ந்து பெரியவனான ஒரு பையன், படிச்ச பையன், அவனை பிடிச்சி இப்படிலாம் நீ பேசிட்டு இருக்க? ஆனாலும் சங்கர், உங்க அம்மா சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அதை நீ ஃபாலோ பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆராய்ச்சிக்காக நீ எங்க வேணாலும் போ, எப்போ வேணாலும் வா, நான் வேண்டான்னு சொல்ல. அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி, அம்மா நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், இத்தனை மணிக்கு தான் என்னால் வர முடியும்னு சொல்றது உனக்கு என்ன கஷ்டம்? இதை பாரு, அம்மா பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, அவன் மனசு ஏன் நீ புண்படுத்துற? இதை பாருப்பா, நல்லா கேளுங்க, அப்பா உனக்கு புத்தி வரட்டும். எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? அப்பா, உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல, நீங்க வீட்டுக்கு சீக்கிரம் வரலையேன்னு கவலைப்படுறீங்க. நான் வந்து மீட் பண்ணலையேன்னு சில நியூரோ சயின்டிஸ்ட் காத்திருந்து கவலைப்படுறாங்கப்பா. கூடவே ஹாஸ்பிட்டல், பேஷண்ட்ஸ், சர்ஜரி, நிறைய வேலை இருக்குப்பா. எல்லாம் உங்க அம்மாவுக்கும் தெரியும்பா. அவளும் படிச்சவதானே, ஏதோ கொஞ்சம் விட்டேத்தித்தனமா பேசுவா. மத்தபடி நீ சீக்கிரம் வரலையேங்கிற அந்த வருத்தத்தை தவிர அவன் மனசுல வேற ஒண்ணும் இல்லப்பா. அப்போ நான் எங்கேயோ கொஞ்சம் குழாவிட்டு வரேன்னு பேசுறது மட்டும் நியாயமாப்பா? ஓ, இப்படி ஒரு சைட் ட்ராக் போட்டு அவ சொல்லிட்டாளா? என்னதான் இருந்தாலும் ராஜாமணி, இந்த மாதிரி ஒரு அர்த்தம் வர மாதிரி நீங்க பேசுறது தப்புதான். நமக்கு எதுக்கு அந்த வம்பு? எனக்கு வேற பசி காத அடைக்குது. உன் புள்ள தானே, ஏதோ நான் தெரியாம சொல்லிட்டேன்டா அப்படின்னு ஒரு வருத்தமோ சாரியோ அதெல்லாம் எதுவும் கேட்க வேணாம். அந்த வருத்தத்துக்கு நீ ஃபீல் பண்ணு, அது போதும். சாரி, நான் தெரியாம தான் பேசிட்டேன். நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காத. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, எனக்கும் பசிக்குது, சாப்பிடலாம். இந்த வரேன்ப்பா. சித்ரா, வாங்க அங்கிள், உட்காருங்க. என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? நம்ம நவகிரக கலா நிகழ்ச்சிக்கு சபாவோட டேட்ஸ் கொடுத்துருக்கிறதா நீ போன்ல சொன்ன. ரொம்ப சந்தோஷமா. அது சரி, அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே தயாராகட்டுமே. இன்னும் ஏதாவது பிராக்டிஸ் தேவையா? சொல்லுங்க அங்கிள். ஒத்திகை பார்க்கணும்னா பார்த்துடலாம். ஒத்திகை இல்லாமலேயே மேடையில ஆடக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்குமா? அப்புறம் அந்த சக்தி உங்ககிட்ட எப்பவுமே இருக்கு. ஆனா என்ன ஆனா? சொல்ல வந்தது சொல்லுங்க. சமீப காலமா உன் மனசு அடிக்கடி பேதலிச்சு போயிடுதுமா. உங்க பூர்வமான பேச்சு எனக்கு புரியல.
புயலே வந்தாலும் அந்த புயலே அச்சப்படுற அளவுக்கு ஆடக்கூடிய சக்தி படைச்சோம்மா நீ. ஆனா 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 இந்த இப்பெல்லாம் நீ அடிக்கடி சோர்ந்து போயிடுறம்மா. நாட்டிய கலைக்கு மேடையில சோர்வு வரக்கூடாதுமா. இது உனக்கே தெரியும். முன்னெல்லாம் நீ எங்களை உற்சாகப்படுத்துவேன், இப்போ நான் உன்னை உற்சாகப்படுத்த வேண்டியிருக்கு. எனக்கும் காரணம் தெரியும் சித்ரா. எல்லாம் உன் பலவீனம் தான். உன் உடல் பலவீனத்தை சொல்லல. சில சமயங்கள்ல மனசால நீ சோர்ந்து போயிடுற. அந்த பேதலிப்பு வீட்டுல வரலாம், ஆனா மேடையில வரக்கூடாதுமா. நீர்க்குமிழியை விட மோசமா அப்படியே அமைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீ சம்பாதிச்ச புகழ் வாங்கின வரவேற்பு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. சங்கர் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறது அவங்க வீட்டுக்கு பிடிக்கல, இப்போ உங்களுக்கு பிடிக்கல, அதானே? சங்கர் மனசு புரிஞ்சுக்காதவங்க வேணா அப்படி நினைக்கலாம். ஆனா சங்கருக்கும் எனக்கு உள்ள தொடர்பு, சலங்கிக்கும் நாட்டிய ரசனிக்கும் உள்ள தொடர்பு, அதனால என் நாட்டியம் எந்த விதத்திலும் சோட போகாது. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அப்படின்னா அவருக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு என்ன? இதோ சங்கர் என் நாட்டியத்தை யாசிக்கிறார். நான் அவரையே நேசிக்கிறேன். வர வர குண்டாயிக்கிட்டே போற. கமலா, இதாண்டி நமக்கு லாஸ்ட் இயர். எங்க வீட்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு? ஆமா, இங்க மட்டும்தான் உலகத்தை நடக்குதா என்ன? எங்க அக்கா கூட தான் நல்ல மாப்பிள்ளையா பாத்துட்டு இருக்காங்க. ஏய் வாய முடு. வீட்டு கஷ்டம் தெரியாம ஒண்ணு பேசாத. ஏன் உனக்கு மட்டும் தான் கஷ்டமா? எனக்கும் தான் கஷ்டம். அதனால நான் ஒருத்தனை லவ் பண்ணி ரெடிமேடா வச்சிருக்கேன். என் வீட்ல கூட்டிட்டு போய் காட்டுவேன். அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா பாப்பேன், இல்லனா இருக்கவே இருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ். சேச்சே தப்புடி. பெரியவங்களுக்கு தெரியாம அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. காதலிக்க கூட தெரியாத இவெல்லாம் எதுக்கு தான் காலேஜ்க்கு வந்தாலோ. கஷ்டப்பட்டு நம்ம வீட்ல படிக்க வைக்கிறது காதலிக்கிறதுக்கு இல்ல. நம்மளும் இந்த உலகத்துல கௌரவமா வாழ்க்கையை நடத்தணும். தத்து புத்துன்னு காதலுக்கு இதெல்லாம் உளராதீங்க. படிப்பு முடிச்சதும் நல்ல வேலைக்கு போகணும், நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும். இதுதான் நம்ம குறிக்கோளா இருக்கணும். ஏய் கமலா, கதிர் வரா பாருடி. என்ன பாப்பா நான் பலமுறை ஏங்கி இருக்கேன், ஆனா என்ன பார்க்கவே மாட்டேன்றான்டி. எப்பவுமே உன்னதான் பாக்குறான். அவனை பாரு. ஏய், நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். கதிர்க்கு கமலா மேல ஒரு இதுடி. ஏய் 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 ஏய். ஐயோ. ஏய் கமலா, ஏய். சரி வாடி நம்ம போலாம். கமலா. நிமி, நிமி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய் கதிர், நீ எங்க அக்கா லவ் பண்றியா இல்ல என்ன லவ் பண்றியா? சும்மா சும்மா என்னைய கூப்பிட்டு பேசிட்டு இருக்க. ஆமாம், சோளக்காட்டு பொம்மையை கூட சிரிக்க வச்சிடலாம். உங்கள் அக்கா கிட்ட இருந்து சின்னதொரு அசைவை கூட எதிர்பார்க்க முடியாது. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சீக்கிரமா சொல்லு, இல்லைன்னா இவனை தனியா விட்டுட்டு போயிடுவா. அது கமலோட விஷயத்தை எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அவங்களுக்கு இதில் பரிபூர்ண சம்மதம். எங்கள் அப்பா அடிக்கடி மார்பிள்ஸ் கடைக்கு போவாராம். அங்கே வேணா ரகுவை பார்த்துருக்காரு. சோ இந்த விஷயத்துல கமலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்க வீட்ல எந்த எதிர்ப்பும் இல்ல. இது கன்ஃபார்ம். ஆமாம். கண்டிப்பா இந்த விஷயத்த கமலா கிட்ட சொல்லிடுறேன். ஓகேவா? நான் போறேன். போச்சு போச்சு.